நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். வடிவேலு அவர்கள் நடிகர் சங்க கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. ஒரு 10 யூடியூபர்ஸ் சேர்ந்துக்கிட்டு சினிமாவை அழிக்க பார்க்குறாங்க, ஒரு மோசமான ஒரு போக்கை போயிட்டுருக்கு, நம்ம ஒற்றுமையை சேர்ந்து அவங்களெல்லாம் ஆப்பு வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசியிருக்கிறார். என்ன, யார் குறிப்பிட்டவர் அப்படி பேசுகிறாரு, இது எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? சோசியல் மீடியானால், சமூக வலைதளத்தினால சினிமா பார்க்க வருபவர்களுக்கு வழியிலே வழிமறிச்சிடுறாங்க. போயிடாதிய, அந்த பக்கம் போயிடாதிய, இன்னும் இந்த போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனை நானும் கண்டேன்னு போர்க்களத்துக்கு போகிற கணவன்கிட்ட மனைவி இப்போ தடுப்பதற்காக பாடிய பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வச்சாங்க. அந்த காலத்தில் அந்த இடத்துக்கு போர்க்களத்துக்கு போகிறது மாதிரி சினிமா தேட்டருக்குள்ளே போய் 4 மணி நேரத்தை நீ வேஸ்ட் பண்ணிட வேணாங்கிறதுக்காக சோசியல் மீடியாவில் சில பேர் பேசுகிறாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பேசி தேட்டரு பக்கமே போக விடாமல் 10-12 பேருக்கு மேலே ஏற விட மாட்டேங்கிறாங்க. அதனால் இவங்க இந்த 10 பேரை நம்ம கண்டுபிடிக்கணும். உடனே கண்டுபிடிச்சி இவங்களுக்கு பூரா ஆப்பு வச்சோம்னா தான் நமக்கு இருக்குது. மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்புன்னு ஒரு சந்திரமுகி படத்தில் ஒரு டைலாக் பேசுவார். அது மாதிரி ஒரு ஆப்பை வைக்கணும்னு வடிவேலு ஆசைப்படுறாரு. ஆனால் இதுக்கு நேர்முறைனா என்ன நடந்திருக்குன்னா, இப்போ ஒரு கடந்த 10-15 ஆண்டுகளாக பெரிய அளவில் சினிமாவில் செல்வாக்கு செலுத்தியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், லோகேஷ் கனகராஜ், இந்த ஒரு பெரிய டீம் இருக்குது. இவங்க எல்லாருமே சோசியல் மீடியானால தான் வளர்ந்துருக்காங்க. இங்கே விஜய் சேதுபதிலாம் அவருடைய முதல் படத்தில், அவர் நடிகராக அறிமுகமான படத்தில் நான் உதவி இயக்குனராக வேலை செஞ்சவன். அவர் சோசியல் மீடியாவில் தான் ப்ரொமோஷன் பண்ணாங்க அவரை. அப்போ பல பேர் தானே முன் பாராட்டி எழுதி சில நடிகர்களை சிறந்த படம், இந்த படத்தை பார்க்காம விட்டுறக்கூடாதுன்னு பல படங்களுக்கு, மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி படங்களுக்கு, கவனிக்கத்தக்க படங்களாக மாற்றப்பட்டதற்கு, டூலெட் மாதிரி படம் அது நேஷ்னல் அவார்டு வாங்கிச்சு பின்னாடி. ஆனால் அந்த மாதிரி படங்களையெல்லாம் பார்க்க வைப்பதற்கு பெரிய அளவில் நீங்கள் ப்ரொமோஷன் ஒர்க்குக்கு யாரும் டீம்லாம் வேலை செய்யலை. ஜனங்க தாங்களாகவே படம் பார்த்தவர்கள். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணணும், இப்போ பெரிய ஸ்டார் படம், ரஜினிகாந்த் நடிக்கிறாரு, விஜய் நடிக்கிறாரு, அஜித் நடிக்கிறாருங்கிறதுக்கு அவங்க ஸ்க்ரீன் பண்ண மாட்டாங்க. அந்த படத்தை போட்டு காமிக்கிற ப்ரிவியூ கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஆர்டிஸ்ட் சப்போர்ட் இல்லாமல் ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டேன் நான், தயவு செஞ்சு நீங்கள் அந்த படம் பார்க்க வாங்க அப்படின்னு பத்திரிகையாளர்களையும் யூடியூபர்களையும் அழைச்சி போடுறாங்க. இப்போ உண்மையிலேயே யூடியூபர்கள்லாம் சினிமாவை காலி பண்ணுறவங்க தான், இவங்க சினிமாவுடைய அழிவு சக்தி தான், இது ஆட்டோ பம்ப் வைக்கிறவங்க தான் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் யூடியூபரை கூட்டிகிட்டு எதுக்கு படம் காட்டணும்? அப்போ படம் காட்டுறது எதுக்கு? ப்ரொமோஷனுக்கு தான் காட்டுறாங்க. பல பேர் அந்த மாதிரி படங்களை பாராட்டி மிக சுமாராக ஓட வேண்டிய, வசூல் பண்ண வேண்டிய படத்தை கூட, ஆர்டிஸ்ட் இல்லாத படத்தை கூட நல்ல விமர்சனங்களால் மேம்படுத்தியது அப்படின்னு ஒன்று இருக்குது. சரி, இப்போ நெகட்டிவ் விமர்சனமே இப்போ இல்லையா அப்படின்னு கேட்டால் அது இருக்கத்தானே செய்யும். படம் பார்க்குற எல்லாருக்குமே படம் பிடிக்குமா? நீர்ப்பறவை படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு கரெக்டாக மத்தியானம் 1 மணி வாக்கில், 12 மணி ஷோ ஓடிட்டுருக்கு, 1:30 மணி வாக்கில் இன்டர்வெல்லில் ஒருத்தன் கமெண்ட் போட்டான், நீர்ப்பறவை ரெக்க கிழிஞ்சு போச்சு அப்படின்னு போட்டான். அது நான் வேலை செஞ்ச படம், நீர்ப்பறவை ரெக்க கிழிஞ்சு போச்சுன்னு போட்டான். அப்போ இதை அவனை நம்ம போய் தேடி போய் நீ எப்படி போடலான்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அவன் அந்த படங்களை பாராட்டியிருக்கான், அதுக்கு முந்தைய படங்களையெல்லாம் அவன் பாராட்டியிருக்கான், பல படங்களை. அப்போ இது தனி மனித சுதந்திரம். அதாவது முன்னாடிலாம் என்னென்னா, கருத்து உருவாக்கம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, ஒப்பீனியன் மேக்கர் இருக்காங்கல்ல, அது ஒரு சில நிறுவனங்களின் வழியாக நடந்தது. ஒரு நடிகனுடைய பெருமிதங்களை, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் பெரிய வள்ளல் தெரியுமா, அவர் சாதாரண ஆள் இல்லை தெரியுமா, அப்படிங்கிற பில்டப்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் யார் முன்னாடி ஊடகங்களை வைத்திருந்தார்களோ அவர் சில தனி மனிதர்கள் தான் தீர்மானித்தாங்க. எம்ஜிஆர் கொடை வள்ளல் தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் தீர்மானித்தாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை சொல்வதற்கு ஃபேஸ்புக் மூலமாகவோ, இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ, வாட்ஸ்அப் ஏதோ ஒரு வடிவத்தில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ அவன் பக்கமாக எழுதுகிறான் அல்லது பேசுகிறான். இது அறிவு வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி. நீங்கள் இந்த அறிவியல் வளர்ச்சியை தடை செய்யணும்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்றாரு. நம்ம ஆட்களே சிலர் பணம் கொடுத்து சில பேருக்கு இப்படி ஒர்க் பண்ண சொல்லி அதையும் செய்கிறாங்க அப்படிங்கிறத அங்கே பதிவு பண்ணுறாரு. நம்ம ஆட்கள்னா யார் அந்த விஷயத்தை செய்கிறாங்க? இல்லை, அவங்களுக்கு எப்படின்னா, ஒரு நடிகனை வீழ்த்துவதற்கு
இன்னொரு நடிகன் இருக்காங்கல்ல, இப்போ நீங்கள் சமீபமாக சிம்புவுடைய படங்களில் வந்து சமீபத்தில் சரியாக வந்து போகாத படங்கள் அப்படின்ட்டு வச்சுங்களேன், அது போகாமல் இருக்கிற காரணம் சோசியல் மீடியா தான். சோசியல் மீடியாவில் நிறையா பேர் நெகட்டிவாக வந்து எழுதுனது தான் காரணம் அப்படின்ட்டு அவங்களே என்ன செய்கிறாங்கன்னா, சோசியல் மீடியா சார்ந்தவர்கள்ட்ட எங்கள் படங்கள்ட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ்லாம் கொஞ்சம் எழுதுங்க, அப்படி சொல்லுங்க மக்கள்கிட்ட, அப்படி சொல்லக்கூடிய இடத்துக்கு அவங்க வர்றாங்க. இப்படி பல நடிகர்களுக்கு யாராவது ஒரு நடிகனுடைய வீழ்ச்சியை வந்து ஒரு பெரிய பிரபலமாக ஒரு அப்கமிங் ஹீரோ பெருசாக வர்றாரு, அப்போ ஒரு 10-50 பேரை ரெடி பண்ணி டெய்லி யூடியூப்பில் போய் அவனை பற்றி கண்டமாக பேசு, மோசமாக பேசு அப்படின்னு தொடர்ந்து வைரல் பண்ணால் அது மூலமாக ஒரு வீழ்ச்சி வந்துடும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் யாரையும் வெளுத்த முடியாது. அந்த செய்தியை கடந்து போயிடுவாங்க. ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய பர்சனலை வர வடிவேல் சொன்னதுலேயே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு பரவாயில்ல. நடிகர் நாசர் கூட அதை குறிப்பிடுறாரு. எங்களுடைய படைப்பு குறித்து அறிவுபூர்வமாக விமர்சனத்தை வைத்தால் நாங்கள் எங்களை வளர்த்து கொள்வோம். அதுக்கு பதிலாக பெட்ரூமை எட்டி பார்க்குற வேலையை செய்கிறாங்க, யார் கூட இருக்கிறாங்கிற அந்தரங்கங்களை பற்றி வந்து இவங்க எழுதுகிறாங்க, இல்லாததும் எழுதுகிறாங்க, குடும்பத்தில் குழப்பம் விளைவிக்கிறாங்க, திரும்ப வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதா வேணாமாங்கிற மாதிரி குழப்பத்தை உண்டாக்குறாங்க அப்படிங்கிறத நடிகர் நாசர் வந்து தெரிவிக்கிறார். அப்போ இந்த சுவராசியங்களை முன்னாடி வீட்டு திண்ணைகளில் உட்கார்ந்து பேசின புறணிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் வந்துருச்சு. முன்னாடி மஞ்சள் பத்திரிகை கிசுகிசு எழுதுவாங்க, குருவியார் வந்து இந்த மாதிரி சொன்னார், கழுகார் பறந்தார் அப்படின்னு பறவைகள் பேரால் பல கட்டுக்கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த கழுகார் யார், அந்த குருவியார் யார், அந்துமணி யாருன்னு தெரிகிறதுக்கே அரை நூற்றாண்டு காலமாக போராடிருக்கேன் தமிழ் சமூகத்தில். யார் அந்துமணி? தினமலர் ஆசிரியர் தான் அந்துமணி, அவர் ஒரு முகமூடி வேற போட்டுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிகிறதுக்கு ரொம்ப பாடாப்படுத்தியிருக்காங்க. இப்போ யார் வந்து வதந்தி சொன்னாலும் உண்மை சொன்னாலும் எது சொன்னாலும் முகத்தை காட்டாமல் யூடியூப்பில் பேச முடியாது. அப்போ பல பேர் வந்து அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அடையாளம் தெரிகிறது. அப்படிங்கிறப்ப இந்த கருத்தை வந்து நான் சொல்லலை, தவறாக இந்த கருத்தை முதலெல்லாம் அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கருத்தை வந்து சொல்லிவிட்டு அந்த கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு டுபாக்கூர் ஐட்டத்தை அவங்களே இறக்கி விடுவாங்க. அப்புறம் அது அவர் அப்படி தவறாக எப்படி மாறுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. இப்போ அப்படி சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் முன்னாடிலாம் கட்சி பேச்சாளர்கள்லாம் ஒரு கட்சியை பற்றி தரக்குறைவாக பேசிட்டு அந்த கட்சியிலே போய் திரும்ப சேருவாங்க. இந்த கட்சியை தரக்குறைவாக பேசினாங்கன்னா அந்த கட்சியில் போய் சேருவாங்க. சேர்ந்த உடனே என்ன ஆகும்னா, பழைய ரெக்கார்டெல்லாம் இருக்குல்ல, பொதுக்கூட்டம் கேட்ட மனிதர்கள் தான் சாட்சியாக இருந்தான். அப்போ இப்போ வீடியோ சாட்சியாக இருக்குது, அன்றும் இன்றும்னு போடுறான். அப்போ அன்னைக்கு என்ன சொன்னேன், இன்றைக்கி என்ன சொன்னேன் அப்படின்னு போடுறான்ல. இந்த வாய்ப்பு சோசியல் மீடியா வழங்கியிருக்கு. அதனால் இதை பார்த்து பயப்படுறது அப்படிங்கிறது தேவையில்லை. அதே சமயத்தில் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுனா யார் கண்ட்ரோல் பண்ணுறது? நீங்கள் உங்களை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கான ஆட்களை நீங்கள் உருவாக்கணும். அதை விட்டுவிட்டு எவனோ பேசுகிறான்னா அவனுடைய சுய சிந்தனையில் தான் பேசுகிறான். அதனால் இதை வந்து அவர் அப்படி பேசக்கூடாது. இப்போ புளிச்சட்டம் மாற மாதிரி ஒரு சிலரை தான் மனதில் வைத்து பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியுது. அது அவர் கிண்டல் பண்ணுற அளவுக்கு படத்தை தொடர்ந்து இவங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, கண்டென்ட்டை கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் அவருக்கு ஒரு படம் பிடிக்காமல் போகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ சமீபத்தில் வந்து அவர் பெருசாக இல்லை நல்லா இல்லைன்னு சொன்ன சில படங்களை நான் பயங்கரமாக ரசித்தேன். உதாரணத்துக்கு தலைவன் தலைவிங்கிற படத்தை வந்து சும்மா வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு புளிச்சட்டம் மாற விமர்சனம் செய்தார். நான் அந்த திரையரங்கத்துக்கு போகிறேன், திருவிழா கோலமாக இருக்குது. சமீபத்தில் வந்த திரைப்படங்கள் இந்த ஆண்டில் அதிகமாக வந்து ரசிகர்கள் கொண்டாடிய படம் வந்து தலைவன் தலைவி தான். அதை புளிச்சட்டம் மாற கடி ஊத்துறாப்புல. அதனால் கூட்டம் குறைய போதா? இவர் சொல்கிறாருங்கிறதுனால போய் விஜய் படத்தை பார்க்காம விட்ருவாங்களா, அஜித் படத்தை பார்க்காம விட்ருவாங்களா? அப்படி கிடையாது. ரசிகர்கள் வந்து படம் பார்த்தே தீருவான். நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது தனிப்பட்ட தேர்வு. ஒரு தனிநபருடைய விமர்சனம் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு படத்தை வந்து வீழ்த்தின்னு சொல்ல முடியாது. இப்போ சமீபமாக வந்து மாரீசன்னு ஒரு படம் வடிவேல் வித்தியாசமாக நடிச்சிருக்கிறாரு. ஞாபக சக்தியை வந்து அப்பப்போ போய் வர்ற ஆள் மாதிரி நடிச்சிருக்காரு. அதை பற்றி ஏகப்பட்ட பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து நான் அந்த படத்தை பார்க்குறதுக்கு விமர்சனங்கள் தான் காரணமாக இருந்துச்சு, சோசியல் மீடியா தான் காரணமாக இருந்துச்சு. அப்போ எனக்கு அந்த படம் திருப்தி அளிக்கலைன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, நான் அதை பேசுகிறது வந்து குற்றமா, அப்படி பேசவே கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இவங்க என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து 100 கோடி செலவு பண்ணோம், 200 கோடி செலவு பண்ணோம். இவங்க ஒரு மைக்கை மாட்டிட்டு வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு 10க்கு 10 ரூமில் உட்காந்து பல 100 கோடியை காலி பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய விமர்சனமாக இருக்குது. அப்போ அந்த விமர்சனம் வந்து உங்களை வளர்க்கும் போது, உங்களுக்கான வாய்ப்பை உயர்த்தும் போது, உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தும் போது உங்களுக்கு தேவைப்படுதுல. இப்போ சினிமாவில் நடிக்காமலே இருந்த காலம், வாய்ப்பு மறுக்கப்பட்ட காலத்தில் வடிவேலு வந்து இன்னும் லைவில் இருக்கிறதுக்கு யார் காரணம்? தாங்க காரணம். நியாயமாக பார்த்தா சோசியல் மீடியாவுக்கு வடிவேலு நன்றி தெரிவிக்கணும், அதுக்கு பதிலாக ஆப்பு வைக்கணுங்கிறார்.
இதுவே உங்கள தவறான விஷயம். உங்களை வந்து நீங்கள் சினிமாவில் ஒரு 10 ஆண்டு காலம் இயங்காத காலத்தில் உங்களை நினைவூட்டியது நகைச்சுவை சார்ந்த தொலைக்காட்சிகளுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதை விட அதிகமான பங்கு. ஏன்னா டிவிங்கிறது வந்து அது ஒளிபரப்புறதை நம்ம பார்க்கணும். யூடியூப்பில் அது கிடையாது. நம்ம நினைக்கிறத நம்ம பார்க்கலாம். டிவியில் வந்து ரிமோட்டை மாற்றலாம், அதிகபட்சம் நினைக்கிறதெல்லாம் மாற்ற முடியாது. ஆண்ட்ராய்டு டிவியே வந்தாலும் நம்ம கையில் மொபைல் தான். நான் வந்து ஒருத்தரை பார்க்க போவோம், முன்னாடிலாம் அவர் லேட்டாக வருவார், காத்திருப்பு பயங்கர கடுப்பாக இருக்கும், ரோட்டில் நிற்க முடியாது. இப்போலாம் என்ன ஆகுதுன்னா, இந்த காத்திருப்பு சம்பந்தமான துயரம் ரொம்ப பேருக்கு குறைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, உட்காந்து இதை நோண்டுனாங்கன்னா வெத்தலைப்பட்டியை வச்சு அதெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மை போட்டு பார்த்தாங்கன்னா வெத்தலைப்பட்டியை, ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுக்கிட்டு பொழுது போயிட்டே இருப்பான். ஒரு அரை மணி நேரம் காத்திருப்பதற்கான சாத்தியத்தை உருவாக்கிறேன். அதனால் இது அறிவியல் வளர்ச்சிங்கிறதுனால சினிமா வந்து நாடகத்தை அழிச்சிட்டு தான் வந்துச்சு. இப்போ நாடக கலைஞர்கள்லாம் அந்த காலத்தில் குற்றச்சாட்டு சொன்னாங்க, அதுக்காக சினிமா எடுக்காமல் நீங்கள் விட்டாங்களா? அப்படி கிடையாது. சினிமா வந்து திரையரங்கத்தில் மட்டும் பார்க்குற ஒரு இடம் இருந்துச்சு. அதுக்கு அந்த இடம் மாறி ஓடிடி தளங்களுக்கு வந்துருச்சு, கம்ப்யூட்டருக்குள்ளே வேறு வடிவங்களுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ அதனால் பிஸ்னஸ் டெவலப் தானே ஆகுது. உலகம் பூரா இன்றைக்கி சினிமா வந்து ஐரோப்பிய நாடுகள், உலக நாடுகள், எல்லா நாடுகள்லேயுமே தமிழ் படம் ஓடுது. ஷாருக்கான் வந்து தமிழில் பேசுகிறாரு. நமக்கு வந்து பல படங்கள், ஜவான் மாதிரி படங்கள்லாம் தமிழ்லே வருது. இந்த மொழி மாற்றம் வந்து நமக்கு ஒரு பெரிய வசதியை தந்திருக்கு. எல்லா மொழி படங்களையும் தாய்மொழியில் பார்க்குறது முன்னாடி சப்டைட்டில் இல்லைன்னா அறகுறையாக தான் நமக்கு புரியும். இப்போ வசதி வந்து கூடியிருக்காரு. இது அறிவியல் வளர்ச்சி. இந்த அறிவியல் வளர்ச்சியை புறக்கணிப்பது அப்படிங்கிறத வந்து தனிநபர்கள் மீதான குற்றச்சாட்டை சொல்கிறதுங்கிறது ஏற்புடையதல்ல. ஆனால் சார், இப்போ வடிவேல் போலவே பலரும் கூட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த வழக்கெல்லாம் தொடுக்கிறாங்க, நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்கிறாங்க, இந்த ரிவ்யூ வந்து ஃபஸ்ட்டு 3 நாள் எடுக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு ஒரு வாரத்தை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்லாம். ஏன்னா அதெல்லாம் வந்து எங்களோட பிஸ்னஸை பாதிக்குதுன்ற மாதிரி சில வழக்குகள்லாம் போடுறாங்க. அப்போ அப்படின்னா வந்து அந்த காரணங்கள் உண்மையே இல்லையா? அதாவது அவங்களால படம் பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிற அந்த விஷயங்கிறது அதில் உண்மை இல்லைன்னு மறுக்க முடியுமா? இல்லை, உண்மை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பிளாக்மெயில்னு ஒரு படம், அந்த படத்தை நான் சமீபத்தில் ஜிவி பிரகாஷ் நடித்து அந்த படத்தை நான் பார்த்தேன். அந்த படத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு சில நண்பர்கள்ட்ட பேசும்போது, பிளாக்மெயில் படத்துக்கு போகலான்னு இருக்கேன், ஐயோ போயிடாது அந்த பக்கம் அப்படின்னு சில பேர் தடுத்தாங்க. என்னை கையை பிடிச்சி எழுதுக்கிறாங்க, அங்கிட்டு போயிடாதிய, இந்த சாலையை கடக்கும் போது அடிபட்டுறாதியன்னு கையை பிடிச்சிருப்பேன், அதே மாதிரி எழுத்தாங்க என்னைய. அதை மீறி என்னுடைய நண்பர் ஒருத்தர் நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக, தயான்னு ஒருத்தர் என்னுடைய நண்பர் நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நான் படம் பார்க்க போயிட்டேன். படம் இவங்க சொன்னது மாதிரியான மொக்கப்படம் கிடையாது. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம். அதுக்குள்ளே வந்து ஒரு நல்ல மேக்கிங் இருந்துச்சு, மிக சிறப்பான ஒரு இசை இருந்துச்சு. சாம் சிஎஸோடைய இசை, பாடல் நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரசிக்கத்தக்க அம்சங்கள் இருந்துச்சு. ஒரு நாட் பேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு, ஒரு ஆவரேஜ் மூவி அது. ஆனால் தேட்டரில் கூட்டம் இல்லை. தேட்டரில் கூட்டம் இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த நெகட்டிவான விமர்சனம் இருக்குல்ல, அது மிகப்பெரிய காரணம். அந்த டயத்தை போய் ஒரு 4 மணி ஒரு சினிமா பார்க்குறதுக்கு அவன் வீட்டை விட்டு புறப்படுற ட்ராவல் டைம், டிக்கெட் புக் பண்ணுற டைம், பார்க்கிங்கு, உள்ளே போகிறது, அவன் போய் ஒரு 1.5 மணி நேரம் கழித்து இன்டர்வல், அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம், திரும்ப படம் முடிஞ்சு திரும்ப வீட்டுக்கு வர்றது, நடுவில் ஒரு 4 மணி நேரம் லாக் ஆகிறான், பசிக்கும் அவனுக்கு, வழியில் சாப்பிட்றது, எல்லாம் கணக்கு போட்டால் ஒரு 4-5 மணி நேரத்தை சினிமா காலி பண்ணுது. இப்போ எல்லாருக்குமே நேர நெருக்கடி இருக்குது, கூடுதலாக வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் எல்லாருக்குமே இருக்குது, தேவைகள் அதிகமாக இருக்குது. 4 மணி நேரத்தை போய் இழப்பதா அப்படிங்கிறதுக்காக, எச்சரிக்கைக்காக ஒரு தப்பான மொக்கப்படத்தில் போய் மாட்டக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் விமர்சனம் பார்க்குறான். விமர்சகனுக்கு அந்த படம் பிடிக்கலைங்கிறதுனாலேயே அது நல்ல படமாக இல்லாமல் போயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறாங்க. இப்போ எனக்கு ரொம்ப பிடித்த படங்கள் என் நண்பர்களுக்கு பிடிக்காத படமாக இருந்தது. நான் கற்றது தமிழ் படம் பார்த்துட்டு ரொம்ப ரசித்தேன் அப்படின்னு சொல்கிறவனும் இருக்கான். அது ஒரு படமாங்க, சைக்கோ படமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவனும் இருக்கான். தங்க மீன்கள் மாதிரி படத்தை பார்த்துட்டு ரசிக்கிறவன் இருக்கான். ஆனால் அது ரசிக்க முடியாது இருக்கான். மிஸ்கின் படத்தை பார்த்துட்டு என்னங்க எப்போ பார்த்தாலும் வந்து கவட்ட காலை வச்சுக்கிட்டு நடுவில் கேமராவை காட்டுறாங்க, அது என்னங்க படம் அப்படின்னு சொல்கிறவன் இருக்கான். மணிரத்னம் படத்தை வந்து இருட்டாக இருக்குது லைட்டாக போட்டுன்னு சொன்னதெல்லாம் இருக்கான். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வகையான ரசனையாக இருக்கான். படம் நல்லா இல்லைன்னா மதுரை பக்கம்லாம் என்ன செய்வாங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் பருத்திப்பால் அப்படின்னு கத்துவான், இன்னொருத்தன் எதிர்குறல் மகாத்மா காந்திக்கு ஜெயிக்க, ஏண்டா பருத்தி பாலுங்க மகாத்மா காந்தி ஜெயிக்க, நீ பார்த்துட்டு இருக்க படத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால், அப்படி தானே என் படத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க சம்பந்தம் இல்லாமல், அதை மட்டும் நீ கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிறேன் நம்மகிட்ட. இப்படின்னா விதவிதமாக இருக்கிறாங்க. ரசிகர்களை வந்து நீங்கள் ஒரு வகைராக்களோட சேர்க்க முடியாது. நீங்கள் மதுரையில் வந்து என்ன பண்ணுவாங்க, நான் டவுன் ஹால் ரோடு முடிகிற இடத்துல சென்ட்ரல் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது, அந்த பக்கம் நான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். அன்றைக்கி திடீர்னு பார்த்தா ஏகப்பட்ட மாலை மரியாதையோடு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, பயங்கரமாக இருக்குது. என்னடா அது அப்படின்னு பார்த்தா, சிவாஜி கணேசனுடைய பழைய படத்தை மறுபடியும் இந்த ரீரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படத்துக்கு பழைய ஆளுங்க பூரா ஒரு 60-70 வயசு செட்டு பூரா ஒன்றா சேர்ந்து சிவாஜிக்கு மாலை போடுறாங்க. எதுக்கு வந்து போஸ்ட்டுக்கு தான் போடுறேன் மாலை,
அதுக்கு ஒரு மேலே ஒரு கம்பு இருக்குது, அது மேலே மாலையை போட்டு அதுக்கு சூடம்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. அது ரசிக்கிறாங்க. அது என்ன செய்ய முடியும் நம்ம? இதே சிவாஜி செத்துட்டாரா அப்படின்னு போய் அவன்கிட்ட சொன்னோம்னு வச்சுங்க, சப்புன்னு கணத்தில் அரைஞ்சுடுவான். சிவாஜி எப்படா சாவார்? அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? உனக்கு அவரை பற்றி என்னடா தெரியும் கேட்குறான். அவர் லைவில் அவர் வந்து இன்னும் இருக்கிறாரு, எம்ஜிஆர் இருக்கிறாரு, இன்னும் சிவாஜி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறான்னா, பாட்டு கேட்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 80களிலே சில பேர் வாழ்கிறான். இளையராஜாவோட 80s மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர். அவன்கிட்ட டே இந்த அனிருத்லாம் வந்துட்டாரு அப்படின்னா, அனிருத் யார்? இந்த சாய் அபயங்கர்னு ஒரு ஆள் இருக்காரா, அவர்லாம் யாரியா? இளையராஜா மட்டும்தான் மினிஸ்டேட்ரு சொல்கிறேன் எனக்கா. இது வந்து என்ன ஆயிடுதுன்னா, ஏதாவது ஒரு ரசனை வந்து ஒரு புள்ளியில் நின்றுது. வடிவேலுக்கு பின்னாடி காமெடியும் இல்லைங்கிறாங்க கொஞ்சம் பேர். இல்லை அப்புறம் இந்த சந்தானம் சூரியலாம் யார், யோகி பாபுலாம் யார், அதெல்லாம் காமெடின்னு உனக்கு யார் சொன்னது அப்படி கேட்குறான். இவங்களுடைய ரசனையை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு தேர்வுகள் இருக்கிறது, வேறு வேறு பார்வைகள் இருக்குது. அறிவியல் சாதன வளர்ச்சியில் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா எல்லா கட்சிகளை ஆதிக்கம் செலுத்துது, எல்லாவற்றையுமே தீர்மானிக்கக்கூடிய இடத்தை நோக்கி சோசியல் மீடியா நகர்த்துது. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர ஆப்பு வைக்கணும்னு பேசுகிறது இருக்குல்ல, அது வந்து அப்படி சொன்னவனுக்கு தான் ஆப்பு வைக்கிறாங்களே தவிர நிஜத்தில் அப்படி யாருக்கு ஆப்பு வைக்க முடியாது. இல்லை சார், நல்ல ஒரு இடல். நன்றி.